இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு 4-5 தக்காளி பழம் இருக்குது. அதை தான் நான் பறிக்க வந்தேன். சரி, ஒரு வீடியோவாக எடுத்து போட்டலான்னு பார்த்தேன். அதுக்காக தான் எடுக்கிறேன். பாருங்கள், நிறைய தக்காளி. இப்போ தக்காளி சீசனாக என்னென்னு தெரில, நிறைய காயாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு கொப்பில் எவ்வளோ இருக்குன்னு. இது எங்கள் வாடகை வீடு தான். ஓனர்லாம் தோட்டம்லாம் வைக்கக்கூடாது மாடியில், வெயிட்டுக்கு கிராக் ஆயிரும்லாம் சொன்னாங்க. நாங்கள் ஆனாலும் சரி, நமக்கு கிச்சனுக்கு மட்டுமாவது ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி கொஞ்சம் வச்சு விட்டுருந்தோம். இதில் பாருங்கள், எவ்வளோ பெரிய தக்காளி. 2 தக்காளி பழம் ரொம்ப பெருசாக அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. பாருங்கள், 2 பழம் பழுத்துருக்கு. இப்போ பறிக்க போகிறாத, ஒன்று மட்டும் பறிச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப நல்லா பழுத்துருக்கு. மற்றது நாளைக்கு பறிச்சுக்கலான்னு நினச்சேன். இது இன்னொரு தக்காளி செடி. இதில் குட்டியாக இருக்குது, காயெல்லாம் குட்டியாக இருக்குது. ஆனாலும் நிறைய காய்ச்சிருக்கு. பச்சை மிளகாய் செடியும் இருக்குது. ஆனால் சரியாக அதிலெல்லாம் மிளகாய் சரியாக காய்க்கலை. அப்புறம் காய்ச்சோடனே நம்ம பறிக்க முன்னாடி எல்லாமே பழுத்து போயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா காந்தாரி மிளகு செடி. இதெல்லாம் ப்ரெஷர் கம்மியாகிறதுக்கு இந்த காந்தாரி மிளகு சட்னி, காந்தாரி மிளகு நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். வினிகரில் போட்டும் இந்த காந்தாரி மிளகு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ப்ரெஷர் கம்மியாகும்னு சொல்லுவாங்க. இது நான் கேரளாவிலேருந்து கொண்டு நட்டு விட்டுருக்கேன். நிறைய மிளகாய் பாருங்கள், ஊர்பட்ட மிளகாய் காய்ச்சிருக்கு. காந்தாரி மிளகு சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா. இது ஃபேஷன் ஃப்ரூட்டு. 2-3 பழம் பறிச்சிட்டேன். இப்போ ஒன்று தான் குட்டியாக காய் விட்டுருக்கு. சின்ன செடி தான். இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் 4-5 பறிச்சிட்டேன். நான் ஏற்கனவே பறிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் அப்படியே பூ விட்டுருக்கு. காயும் 2-3 சின்ன காய் தான் வருது. இப்போ தான் காயெல்லாம் வருது பொடுசாக. இந்த இது வெண்டைக்காய் பாருங்கள், ஒரு காய் 2 காய் தான், 2 காய் தான் வந்திருக்கு. இது அவரைக்காய் பாருங்கள், சின்ன செடி. ஆனால் ஊர்பட்ட காய் இருக்குது. சின்ன செடியிலே நிறைய காய். ஏற்கனவே ஒரு இடம் பறிச்சிட்டேன், திரும்பவும் காய்ச்சிருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கொஞ்சம் நம்ம செடிகளை வச்சு விட்டோன்னா நமக்கு ஏதோ அவசரத்துக்கு காய்கறிகள் யூஸ் ஆகும். அதுக்காக தான் வச்சு விட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி இடம் இருந்துச்சுன்னா ஏதோ சின்ன வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வச்சு விடுங்க. நமக்கு யூஸ் ஆகும், என்னைக்கா ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.